சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களிலே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கின்றது. அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாடு எதிர்கொள்ள உள்ள நிலையிலே இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. தமிழகத்திலே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது மத்திய அரசினுடைய தூண்டுதலின் பேரில் நடைபெறுகின்றது. இதன் காரணமாக பல்வேறு வாக்காளர்கள், குறிப்பாக சிறுபான்மையினத்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாக்குரிமை இழக்கக்கூடும் என்று சொல்லி தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை கவனத்தோடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை அதிமுக சார்பிலும் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் 12 கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் மாநில கட்சி என்ற நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வந்திருக்கின்றார்கள். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் மொத்தமாக சுத்தமான கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய 12 கட்சிகளுக்கு இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை ஏற்று அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும், குறிப்பாக 2003, 2004 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் புதிதாக இணைந்தவர்கள் ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தை காட்டினால் தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சரத்து இருப்பதாகவும், அதன் காரணமாக பலர் வாக்குரிமையை இழக்கக்கூடும் என்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2003க்கு பிறகான அந்த வாக்காளர் பட்டியலில் புதிதாக இணைந்தவர்கள் எந்த மாதிரியான ஆவணங்களை காட்டி தங்களுடைய வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி தன்னுடைய கருத்தை தெரிவிப்பார். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை வந்திருக்கின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை RS பாரதி, NR இளங்கோ ஆகியோர் வந்திருக்கின்றார்கள். தங்கள் கட்சியினுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் தேர்தல் கூட்டத்தில் இன்று இந்த சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்று முடித்த பிறகு தங்களுடைய கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பிலும் எந்த மாதிரியான பரிந்துரைகளை தாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்பதை கூற இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.